வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசையோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் என மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 24வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 7ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய கிழமை வியாழன் கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு பகவான். குரு பகவானின் அதி தேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி தெய்வம். இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி தெய்வம் இன்றைய தினத்தை ஆதிக்கம் செய்து அதிகாரம் செய்து வழிநடத்த இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபாடு செய்வது என்பது நாம் அனைவரும் நன்மையை நோக்கி செல்வதற்கு சமமாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் மதியம் 1:02 வரை சூரியனின் உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் மதியம் 1:02 பிறகு தனது சுயசாரமான திருவோணம் நட்சத்திரத்திற்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மாற்றமடைந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி துவாதசி திதி. இன்று இரவு 10:30 வரை கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய 12வது திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி இரவு 10:30 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய 13வது திதியாக இருக்கக்கூடிய திரியோதசி திதி நடைமுறையில் வர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை இருக்கிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும். இன்றைய தினத்துடைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும். இன்றைய தினத்துடைய குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது மிதுன ராசியாக இருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரம். சந்திரன் இன்றைய தினம் செய்யக்கூடிய பயணம் என்பது மகர ராசியில் இருக்கக்கூடிய தனது சுயசாரமான திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் என்பது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். இன்று சுப முகூர்த்த தினம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுப முகூர்த்த தினம் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொது காரியங்கள் செய்வதற்கு அரசாங்க தொடர்பான செயல்பாடுகளுக்கு இந்த சுப முகூர்த்தம் என்பது சரியாக இருக்கும், நற்பலன்களையும் கொடுக்கும். அதே சமயம் ஒரு தனி மனிதனுடைய திருமணமோ காது குத்தோ பூப்புனித நீராட்டு விழாவோ இது போன்ற தனி மனித சுபகாரியங்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் லக்ன நிலையை கொண்டு தீர்மானிக்க வேண்டும். எந்த கிரகங்களின் நட்சத்திரங்கள் அவருக்கு நன்மை செய்வதாக இருக்கிறதோ அந்த கிரகங்களின் நட்சத்திர நாட்களில் அவருக்கு சுப தினமாக அமையும். மேச ராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய மகர ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். ஜீவனஸ்தானம் என்பது ஒரு உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை கொடுக்கக்கூடியது. அடிப்படை தேவை என பார்க்கும் பொழுது முக்கியமாக இருக்கக்கூடியது உணவு. அந்த உணவு நமக்கு வர வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பொருளாதாரம் வர வேண்டும். அந்த வகையில் பொருளாதாரம் என சொல்லப்படுகிற தொழில் அல்லது வேலையை அமைத்து தரக்கூடிய மகர ராசி என்பது மேச ராசி அன்பர்களுக்கு ஜீவனஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தின் பண வரவுகள் என்பது சிறப்பாக இருக்கப் போகிறது. மேசராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டு இருக்கிறார். உத்தியோக ரீதியாக பணி ரீதியாக மேசராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன கவலைகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் அனைத்து கவலைகளும் உங்களிடமிருந்து விலகி நீங்கள் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் சிறந்த நாளாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மகர ராசி என்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமைகிறது. சந்திரனும் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் மேலும்
சிறப்படையக்கூடிய விதமாக உங்களது தொழிலில் ஏற்றங்கள் வரக்கூடிய அமைப்பாக இந்த நாள் உங்களை கொண்டு செல்ல இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, மகரம் ராசி உங்களுக்கு தர்மஸ்தானமாக அமைகிறது. தர்மம் தலைகாக்கக்கூடிய நாள் இந்த நாள். உங்களது முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாரிசுகளின் வாழ்க்கை அந்த புண்ணியங்களின் வழியாக தீர்மானிக்கப்படுகிறது. மகர ராசியில் இருந்துதான் ரிஷப ராசி அன்பர்களுக்கு புண்ணியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 9வது வீடு என்பது 2வது திருமணத்தையும் குறிக்கக்கூடிய வீடாக அமைந்திருக்கிறது. உங்களில் விவாகரத்து ஆகியிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல் திருமணம் சிறப்பாக நடைபெற்றிருக்கும். அந்த முதல் திருமணத்தின் வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு வகை பிரச்சனைகளோ, துன்பங்கள், துயரங்கள், மன ஒற்றுமை இல்லாத நிகழ்வுகள் நடந்து அந்த முதல் திருமணம் முறிவுக்கு வந்து 2வதாக ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் 2வது திருமணம் தொடர்பாக செய்யக்கூடிய பேச்சு வார்த்தைகளுக்கும் மேற்கொண்டு செய்ய இருக்கின்ற முயற்சிகளுக்கும் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. வெளிநாட்டு வாழ்க்கை என்பது 9ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. உங்களில் வெளிநாடு வேலை தொடர்பாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் நீங்கள் இது தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மிதுனம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கோ உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என்றோ நீங்கள் நினைக்க வேண்டாம். பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது எதிர்பாராத வகையில் நன்மைகளோ அல்லது எதிர்பாராத வகையில் தீமைகளோ கொடுக்கக்கூடியது. ஆமாங்க, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கவே மாட்டோம் இந்த செயல் நடக்கும் என்று. அந்த செயல் நடந்துவிடும். நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இந்த செயல் நடந்துவிடும் என்று. அந்த செயல் நடக்காமலே போய்விடும். அதுபோல இன்றைய தினம் என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு கவனமோடு கடந்து செல்லக்கூடிய தினமாக அமைகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் புதன் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். 9வது வீடு என்பது உங்களுக்கு சுபஸ்தானமாக அமைகிறது. உங்களது சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களது வீட்டின் அதிபதி உங்களுக்கு சமயோஜிதமான புத்தியை கொடுத்து இந்த நாளை நீங்கள் கவனமோடு கடந்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார். கடகராசி அன்பர்களே, கண்ணும் கொள்ளையடித்தால், அதாவது நேருக்கு நேராக இருக்கும் பொழுதுதான் ஒருவர் பார்த்து கொள்ள முடியும். அதே போல உங்கள் வீட்டிற்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய வீடு மகரம் ராசி, சம சப்தஸ்தானம் என சொல்லுவோம். இந்த வீட்டில் உங்களது வீட்டின் அதிபதியே சென்று கொண்டிருக்கிறார். உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுக்கே உரித்தான தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களை உங்கள் வீட்டதிபதி கொண்டு வந்து தருவார். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய உங்களது உழைப்புக்கான பலனை சிறப்பாக அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், விருச்சிக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடமாகிய மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதியோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் காதல் திருமணங்கள் தொடர்பான முயற்சிகளுக்கு நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக 5வது வீட்டின் அதிபதி அமைத்து தருவார். அது மட்டும் அல்லாமல் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட இருக்கின்ற திருமணங்களும் சுப விளைவை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. சிம்மம் ராசி அன்பர்களே, 6வது வீடு எனக்கூடிய மகர ராசியில் உங்களுக்கு வேலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வீடு ரோகஸ்தானம் என்றும் சொல்லுவோம். ரோகஸ்தானம் என்பது நோய்களை தரக்கூடிய வீடு. அந்த வீட்டில் சந்திரன் இன்றைய தினம் சென்று கொண்டிருக்கிறார். 6வது வீடு என்பது வேலையை கொடுக்கக்கூடியது, நோய்களை கொடுக்கக்கூடியது, வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடியது, வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. அனைத்துமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகர ராசியில் இருந்துதான் கிடைக்க வேண்டும்.
இதுதான் இந்த காலத்தினுடைய கட்டாயம். அன்பர்களே, இன்றைய தினம் 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களில் உற்பத்தி சார்ந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, தொழில் அதிபர்களுக்கு இன்றைய தினம் என்பது அதிக அளவு உற்பத்தியை கொடுக்க இருக்கிறது. உங்களுக்கு வரக்கூடிய அதிக அளவு உற்பத்தியை கொண்டு அதிக அளவு லாபங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்களது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினத்தின் கல்வியின் நிலை என்ற வகையில் பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தங்களது மேற்படிப்பிற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களது ஆசிரியர்களின் ஆதரவை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பை சூரியன் ஏற்படுத்தி தருவார். கன்னிராசி அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மகர ராசி. கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் மகர ராசியில் இருந்துதான் வர இருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் மகர ராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது தனிமையை விரும்பாமல் ஜன சமூகத்துடன் சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய மனநிலையை கொடுத்து அன்பையும் பாசத்தையும் சிறப்பாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்தின் செயல்பாடுகளை முடக்கி நன்மைகள் தரக்கூடியது. 6ஆம் இடம் என்பது நோய் நொடிகளை தரக்கூடியது, உடல் உபாதைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் உபாதைகள் காரணமாக, நோய் நொடிகள் காரணமாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே படிப்படியாக குறைய இருக்கிறது. மருத்துவ செலவுகள் மட்டும் குறையாது, உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் வீட்டதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கும்பராசியில் சனியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டதிபதி தொழில் வகையில் சொந்த தொழில் மற்றும் கூட்டு தொழில் செய்து வரக்கூடிய முதலாளிகளுக்கு இன்றைய தினம் என்பது உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் அதிக வருகையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, சுகஸ்தானத்தின் பலன்கள் மகர ராசியில் இருந்து உங்களுக்கு வரும். சுகஸ்தானம் என்பது ஒரு மனிதன் சுகமாக வாழக்கூடிய அமைப்பு. சுகமாக என்றால் ஒரு மனிதனுக்கு சொந்தமாக வீடு இருக்கும், அது பங்களா போன்று இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் அமைந்திருக்கும், அதுவும் ஏசி வைத்த பெரிய சொகுசு காராக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இது போன்ற சுகங்களை தரக்கூடிய வீடு துலாம் ராசி அன்பர்களுக்கு மகர ராசியாக இருக்கிறது. மகர ராசியில் செல்லக்கூடிய சந்திரன், மகர ராசியில் சந்திரன் மட்டுமல்ல, உங்கள் வீட்டதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மகர ராசியில் சந்திரனோடு பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த இருவருடைய பயணம் என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு இடம், மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, மகர ராசியில் இருந்து உங்களுக்கு உறவுகள், சொந்தங்களின் நன்மை தீமைகள் வர இருக்கும். அதன் வகையில் 4ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது உறவு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகைகள் செய்யக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய மகர ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த பூமியில் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தைரியம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கும். ஒரு மனிதன் தைரியமாக இருந்தால் மட்டுமே அவனை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துயரமாக துன்பமாக இருந்தாலும் சரி, அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு கடந்து போக வேண்டுமென்றால் மன தைரியம் என்பது மிகவும் அவசியம். இது போன்ற மேன்மையான குணங்கள் அனைத்தும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மகர ராசியில் இருந்துதான் வர வேண்டும். இதை அவசியம் கருத்தில் கொள்ளுங்கள். இன்றைய தினம் 3ஆம் இடமாகிய மகர ராசியில் சந்திரன் செல்வது என்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன பலத்தோடு அனைத்தையும் தகர்த்து எறிந்து சிறப்பாக கடந்து உங்களது இலக்கை அடையக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் என்பது மகர ராசி.
உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய சனியுடைய வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. 2ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது அதன் பலன் என்னவென்றால், கடன் வகையில் உங்களுக்கு இதுவரை வரவேண்டி இருக்கக்கூடிய பாக்கியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் எல்லாமே சிறப்பாக இன்றைய தினம் வரவேண்டிய நேரத்தில் வந்து சேரக்கூடிய அமைப்பை சந்திரன் உருவாக்கி தருவார். அன்பர்களே, உங்களது வீட்டின் அதிபதி குரு 5ஆம் இடத்தில் மேச ராசியில் அமர்ந்து உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் சுயமாக செயல்படாமல் குடும்ப உறுப்பினர்களையும் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு நற்பலனும் சந்தோஷத்தையும் குரு உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். உங்கள் வீட்டதிபதி இது போன்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் சந்திரன் தனது சுயசாரமான அவருடைய நட்சத்திரமான திருவோணத்தில் பயணம் செய்கிறார். உங்கள் ராசியில் சந்திரன் செல்வது என்பது உங்களது ஆயுளை மேன்மையாக்கி தருவார், உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தருவார், மனமகிழ்ச்சியை இருமடங்காக்கி தருவார். உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடமாகிய தனது வீட்டில் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருந்து உங்களில் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி அவர்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் சிறப்பான செயல்பாடுகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். கும்பம் ராசி அன்பர்களே, ரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மகர ராசி. கும்பராசி அன்பர்களுக்கு ரகசியங்கள் ஒளித்து வைக்கக்கூடிய வீடாக மகர ராசி இருக்கிறது. அன்பர்களே, 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். குரு என்பவர் தெய்வீக பயணங்களை கொடுக்கக்கூடியவர், ஆன்மீக பயணங்களை கொடுக்கக்கூடியவர். அந்த வகையில் கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கு புனித யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். உங்கள் வீட்டதிபதி உங்கள் வீட்டிலேயே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தின் கல்வி நிலை என பார்க்கும் பொழுது பள்ளி மற்றும் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் தாங்கள் விரும்பி படிக்கக்கூடிய பாடங்களில் அதிக அளவு கவனம் செலுத்தி அந்த பாடங்களை சிறப்பாக தேர்ச்சி பெற்று முதல் மதிப்பெண் பெறுவதற்கான அமைப்பை சனி பகவான் அமைத்து தர இருக்கிறார். மீனம் ராசி அன்பர்களே, 11ஆவது வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். 11ஆவது வீடு என்பது மகர ராசி, உங்களுக்கு சிநேகித ஸ்தானமாக அமைகிறது. இந்த வீட்டில் இருந்துதான் உங்களுக்கு நல்ல நண்பர்களோ அல்லது தீய நண்பர்களோ, உங்களுக்கும் அந்த நண்பர்களுக்கும் இடையேயான உறவுகள் அனைத்துமே மகர ராசியில் இருந்துதான் மீன ராசி அன்பர்களுக்கு கொண்டு வந்து தருகிறது இந்த காலம். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். இன்றைய தினத்தின் வேலை அமைப்பை சிறப்பாக்கி தர இருக்கிறார். அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலையை அமைத்து தர இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது 11ஆவது வீடு என்பது ஆரோக்கிய குறைபாட்டில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்து வரக்கூடிய மீன ராசியை சேர்ந்த ஜாதகக்காரர்களுக்கு இன்றைய தினம் அவர்கள் நோயில் இருந்து பூரண குணம் அடையக்கூடிய அமைப்பை கொடுக்க இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.